எப்படி உங்க 2 பேரும் எப்படி இந்த பேர் வந்து ஒரு 4th எபிசோட்லேருந்து மக்களுக்கு பிடிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்களுக்கே ஷாக்காக இருந்தது. ஈவன் டிரெக்டர் சொல்வார், எப்படி உங்க 2 பேரும் எப்படி. இமேஜினேஷனுக்கு இடம் தேடுறீங்களா? சஸ்ட்ரா விஸ்காம் தான் கரெக்டான பிளேஸ். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். MCR Pure Cotton Club. Formals and casual shirts. இல்லைங்க, அங்க போயிட்டு இருக்கு போல இருக்கே. இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அர்ஜுனும் ரீனாவும் சேருவாங்களா மாட்டாங்களா? இல்லை, லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நானும் சரி அனுமோல் மேம் எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருந்தோம். கடைசி ஒரு சீன்லலாம் எங்கள் 2 பேருக்குமே வந்து யார் கூட உங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி வரை சிரிச்சுக்கிட்டே இருப்போம். லைக் 2 பேர்கிட்டயுமே வந்து ஒரு அப்பப்போ நெக் ஏதாவது வலிச்சதுன்னா இந்த மாதிரி லைட்டா மசாஜ் பண்ணி பாருங்களேன், இந்த ப்ராப்ளம் சும்மா இது இந்த நெக் நம்ம ஃபோன் இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா இங்க வலிக்கும் இல்லையா, அப்போ நம்ம கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சீசன் 2 எப்போன்னு கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்ஸ்? அந்த சைடு கேட்டாங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல சொல்லிட்டாங்களான்னு கேட்டேன். ஸோ சீசன் ப்ரோமோலாம் வந்துருச்சுங்க. பாருங்க, கொட்டை எழுத்துல மே இப்ப 22 எல்லாம் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸா லீக் பண்ண மாதிரிலாம் வீடியோ பண்ணோமே, அதுக்காக தான் கேட்டேன். என்ன நடக்க போகுது, யார் யார் என்ன கேரக்டர், அதெல்லாமுமே அப்படியே லைட்டா ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, இதுதான் நமக்கு பிரச்சனை, யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது. என்னங்க யாராவது எப்படி இருக்கு சீசன் 2? ரொம்ப வரப்போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆன்சர் ரிஜெக்ட் பண்றேன், வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல நிஜம். அப்புறம் என்ன ஆன்சருங்க, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அது சீசன் 2 வரும்போது அது சந்தோஷமா தானே ஃபீல் பண்ணுவோம். ஆமா, நல்லா அது சந்தோஷம். நாங்களாம் இவ்வளவு வேற எதுவும் நாங்க லீக் பண்ண மாட்டோம். டோன்ட் வரி. 10th முடிக்கிறீங்க, ஒரு பெரிய கேப் இருக்கும், 1.5 மாசம் கேப்புக்கு அப்புறமா நீ வந்து பயாலஜி எடுக்கிறியா, கெமிஸ்ட்ரி எடுக்கிறியா, அது எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உட்காருவான்ல கிளாஸ்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கும். ஓகே, சொல்லுங்க நீங்க. இல்ல புதுசா வேற எல்லாரும் வந்திருக்காங்க, சோ அதனால ஒரு எக்ஸைட்மென்ட்டோட ஆமா, அந்த 11th வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வர போறாங்க, எப்படி என்ன மாதிரி நம்ம கூட மிங்கிள் ஆக போறாங்க, இப்படிலாம் கொஞ்சம் எக்ஸைட்மென்ட்டோட இருந்துச்சு. சோ அப்ப உங்ககிட்ட இருந்து கேக்குறேன், நீங்க தான் சோ இப்போ வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் ஆல்ரெடி ஒரு மாதிரி சிங்க்ல இருக்காங்க, நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வரீங்க. இப்போ யார்கிட்ட வந்து கனெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருந்தது, யார்கிட்ட நீங்க கனெக்டே ஆக மாட்டீங்க, கொஞ்சம் ஆட்டிடியூடா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஆஹா இவங்களும் செம்ம ஜாலி போல அப்படின்னு? சரியான क्वेश्चन. உண்மையே சொல்லணும். உண்மையை சொல்றேன், ஆட்டிடியூட் யாருமே தோணல. ஏன்னா போற அன்னைக்கே நான் கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது தெரிஞ்சிச்சு எல்லாரும் எப்படி எப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இவர்ல இருந்து சொல்லுங்க, இவர் எப்படி? நல்லா பேசி நம்ம ஜாலியா பேசுவார், ஆனா அமைதியா இருப்பாரு. ஆனா அமைதியா உட்கார்ந்துட்டு பண்ற வாழத்தனமா இருக்கு. தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஆனா கொஞ்சம் ஈஸியா இருந்தது பேச. இவர்கிட்ட ஜாலி, இவர் வந்து அமைதியா அப்படியே நின்றுட்டே இருப்பாரு. பக்கத்துல போய் பேசலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா பேசினா செம்ம ஜாலி. சூப்பர். அடுத்தது அனிதா சீனியர். இவங்க அக்கா வந்து பயங்கர ஒரு சீனியர், நிஜமாலே சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, இது இப்படி இது பாத்துக்கோ, அது அப்படி இது அப்படி அப்படின்னு சொல்ற ஒரு டைப். ஆக்சுவலி இவங்க கூட ரொம்ப ஈஸியா ஜெல் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஜெல் ஆயிட்டேன். ஏன்னா இவங்களும் அமைதியா தான் இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் நான் தான் ஸ்டார்ட் பண்ண பேசுறதுக்கு, இவங்களும் அமைதியா தான் இருந்தாங்க. இவங்க கிட்ட பேசுறது நம்ம ஜெல் ஆயிட்டேன். என்ன வீணா இல்லைங்க, அங்க போயிட்டு இருக்கு போல இருக்கே. இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அர்ஜுனும் ரீனாவும் சேருவாங்களா மாட்டாங்களா? அது ரிவீல் பண்ண மாட்டோம். ஆமா, எங்க சுத்தி வந்தாலும் நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். 22 பாருங்க ஒரு நிமிஷம். அப்ப எது நான் இப்ப இந்த இன்டர்வியூல இப்ப ரிவீல் பண்ணிட்டா அப்புறம் எப்படி நீங்க எபிசோட் பாப்பீங்க? பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்ப நீங்களும் வந்து as a ஃபேனாவும் வந்து இருந்திருப்பீங்கல்ல. இப்போ இவங்க 2 பேரும் சேரணுமா, சேராம பிரிஞ்சுட்டா நல்லா இருக்குமா? என்ன சேர்ந்தா நல்லா இருக்கும். ஹாப்பி எண்டிங் எப்பவுமே நல்ல விஷயம். ஓகே, சரி. நீங்க என்ன இந்த தடவை எப்படியாவது அனிதா சீனியர் ஓகே பண்றீங்களா இல்லையா? அதுக்கான முழு முயற்சியில இறங்கி இருக்கீங்களா இல்லையா? உங்களோட ஆர்வம் எனக்கு இருக்கு, பாப்போம். ஆர்வம் எனக்கு மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுக்கும் வந்து பயங்கரமா இருக்கணும்ல. சோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம். ரவி சீனியர் அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க பதட்டமாக்குறீங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க, என்ன ஷூட் பண்றீங்க நீங்க? நீங்க சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் எழுதி வாங்குறீங்களா இல்ல வந்து அதுக்கான பிளான்ஸ் உங்க அண்ணன் சைடா இல்லனா வந்து இந்த சைடா, எந்த சைடு எடுக்கிறீங்க? இதுல இன்னும் நிறைய புதுசான சைடுல எல்லாம் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப தேஜு ஆல்மோஸ்ட் வந்து அவங்களும்
அவங்களே இவர் ஃபயர் பண்ணிட்டாரு. So அவங்க ஒரு சைடுல இருந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, ஆமா. So அவங்களும் ட்ரை பண்ணலாம். மேபி திடீர்னு என் மைண்ட் மாதிரி நானே கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்க இல்லையா? ஐ டிசர்வ். யாரு? அந்த ஹாஸ்பிடல்ல இந்த எடுத்துக்கலாம். டீம்ல உங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க தான். இல்ல இவர் எதுவும் பண்ணல. இவரே பண்ணல, தேஜுவை தான் பண்ணியிருக்கோம். No, இவரு குட் ஸ்டூடெண்ட் இல்ல தான். இல்ல ரதி மேம் தான் சும்மா ஆமா. அந்த பேஷண்ட் பாரு இந்த நர்ஸா பேஷண்ட் நர்ஸா போய் அந்த டாக்டர் இது பேஷண்ட்டுக்குலாம் தொடச்சு விடுறது. இல்ல அவர் குட் பை. உண்மை ஒத்துக்கிட்ட பிறகும் வந்து அவரை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டதுனால சோ நீங்க எதிர ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இறங்குறோம் இல்ல நாரோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அடுத்து நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். அது போறதுக்கு முன்னாடி குயிக்கா உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் வந்திருக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து இல்லைன்னா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அப்படி வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் பத்தி குயிக்கா நீங்க சொல்லிட்டீங்கன்னா we will just move on. இல்ல நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் அப்போ வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கப்பவே நிறைய கால்ஸ் வந்துச்சு. இந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சீன்ஸ் அப்போதான் நிறைய இன்டர்வியூஸ்க்கு என்ன கூப்பிட்டாங்க. அப்போ எப்படி இந்த சீன் அப்படி நானே அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்துச்சு. அப்கமிங் மூவிஸ்க்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. லைக் ரொம்ப பெருசா சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாலாம் இல்லை, பட் ஆனால் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர். குணா சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆடியன்ஸாக வந்து ஓகே எல்லா ஒரு என்ன சொல்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வரும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஹோல் சீரீஸ்லேயே லைக் அந்த ரீனாவோட லாஸ்ட் எபிசோட்ஸ் இருக்கும் இல்லையா, அது அழுது அந்த சீன் வந்து நிறைய பேர் வந்து நாங்களே அழுதுட்டோம், இட் வாஸ் ஸோ ரியலாக இருந்தது அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொன்னாங்க. சொன்ன நிறைய காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த அழுது உங்களுக்கு எப்படி ட்ரைனிங்காக இருந்தது பெர்ஃபார்ம் பண்ணும்போது? ஏன்னா நீங்களே நிஜமா அழுத மாதிரி இல்லை, லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நானும் சரி அனுமோல் மேம் எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருந்தோம். கடைசி ஒரு சீன்லலாம் எங்கள் 2 பேருக்குமே வந்து ட்ரை ஆயிடுச்சு, அழுகே வரல. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த சீனே எடுத்தாங்க. அந்த மாதிரி அழுகிற சீன்னா எங்கள் டீமே சரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவோம், யாருக்கிட்டே பேச மாட்டோம். இவர் அதுக்கு மேலே நான் போய் ஹலோ ஹலோ அப்படி கூட திரும்ப மாட்டார். எல்லாருமே ஒரு ஜோனில் போய் அப்படியே உட்காந்துருவோம். அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாய் எப்படி பேசும், அது வரைக்கும் இப்படியே தான் இருப்போம். அதுவும் அவரும் அல்டி எல்லாருக்குமே இருந்தது, ஒரு அழுகு சீன் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து 2 பேர் கூட ரொம்ப பாராட்டத்தக்க இருந்தது. ஒன்று ரதி மேம் கூட, ஒன்று அர்ஜுன் கூட. யார் கூட உங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ரதி மேம் கூடயும் சரி இவங்க கூடயும் சரி நாங்கள் இப்போ சீன் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி வரை சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஈவன் சீன் அப்போ வந்து சம்டைம்ஸ் சிரிச்சிருவோம், சாரி சார் 1 more அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் 2 பேர்கிட்டையுமே வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. லைக் இவங்க அவங்க இல்லை, 2 பேர் கூட கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போலாம் ரதி மேமும் நானும் பார்த்தாவே சிரிக்கிறோம். ஸோ அதனாலே பிளர் பண்ணி எல்லாம் ஐ லுக் மாற்றி இந்த கண்ணை தான் நான் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ரீனா விசஸ் ரதி ஃபேஸ் ஆஃப்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்ல. ஓகே, ஆமா, ஆஃப் ஸ்க்ரீன் அட்டகாசங்கள்னு ஒரு வீடியோவே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அர்ஜுன் கூட அந்த பேரிங் அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து டெவலப் ஆகி வரும்போது அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் போது, ஏன்னா அதுதானே இம்பார்ட்டன்ட் ஒரு. ஆமா, ஆக்சுவலி இந்த பேர் வந்து ஒரு 4th எபிசோட்லேருந்து மக்களுக்கு பிடிக்க, அதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனதுல அந்த ஒரு சாங் வந்தது. அப்போவே வந்து பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்களுக்கே ஷாக்காக இருந்தது. ஈவன் டிரெக்டர் சொல்வார், எப்படி உங்கள் 2 பேர் எப்படி ஹிட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. எங்களுக்கும் அதே டவுட் தான் சார் இருக்கு, தெரியல அப்படின்னா. ஒரு பாயிண்ட் மேல வந்துட்டுல இந்த ஃபேன்ஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி சீரியல் இதெல்லாம் மறந்துட்டு இவங்க 2 பேரும் ரியலாவே வந்து அப்படிலாம் கமெண்ட்ஸ் வரலையா? ஏன்னா யூஸ்வலா சீரியல்ல நடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அர்ஜுன் ரீனா தான் அந்த மாதிரி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்து இருக்காங்க. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வாட்டர் சீன் சைடு ஹேண்ட்பேக் பார்க்க போறோம். இப்போ வந்து பாடனியோட ஹேண்ட்பேக் மட்டும் தான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன், வேற யாரும் ஹேண்ட்பேக் இல்ல. எல்லார்கிட்டயும் அது இப்போதைக்கு ஹேண்ட்பேக்கா இருக்காது, அதுதான் வந்து பேக்காவே இருக்கும், அதுலதான் எல்லாமே இருக்கும். வச்சிருக்கீங்களா பேக்ல? அதெல்லாம் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பாப்போம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, பாய்ஸோட வாலெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதனாலதான் அவங்க கான்ஃபிடன்ட்டா சொல்றாங்க. பண்ற மாதிரி இருக்கும், அவங்க கிட்ட எதுவுமே என்னோட ட்ராலி வேணா இருக்காது உட்கார்ந்து பாக்க. சரி, ஒரு ஹேண்ட்பேக் சும்மா லைட்டா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சும்மா லைட்டா பார்த்தே ஆகணும். ஐயோ இந்த குப்பை மாதிரி நீங்க தான் எடுத்து காட்ட போறீங்க, நீங்க தான் எடுத்து காட்ட போறீங்க. நாங்க தான் அப்படியே இன்டிசென்ட்டா பண்ண மாட்டோம். அவங்கவங்க பேக் அவங்கவங்க எடுத்து எங்களுக்கு காட்ட போறீங்க. என் பேக் இங்க இல்ல. ரெடியா இருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்ணாடி டிசப்பாயிண்டட்.
என்ன எதிர்பார்த்து எதுவுமே ஒரு- இருக்காது. எல்லாம் Charger. basic தானே உள்ள அது வச்சிருக்காங்க. charger அது. ஆமா காட்டுங்க. ஐயோ நானும் இப்ப பார்த்தேன் trend இப்போ இந்த மாதிரி அதுக்கு ஆமா. ஆமா, தலை பொம்மை வைக்கிறது, வைக்கிறது, வால் வைக்கிறது. காட்டுங்க. அந்த பொம்மை அந்த சும்மா charger. காட்டுங்க காட்டுங்களேன். கியூட்டான விஷயம் தான் காட்டுங்க. சரி ஓகே. அப்புறம் கிளிப் அது ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் இது மூணாவது இல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு compartment தான். பர்ஃபியூம் Perfume. அவ்வளவுதான். உங்களோட you made your perfume. ஆமா ரைட் Okay. Yes. உங்க மேலதான் அபார நம்பிக்கை வச்சிருக்க டீம். நீ அப்படியே நம்மளாம் பார்த்து Sixer, மறந்துடுவானுங்க பார்த்தேன் Light ஆ போய் வச்சுட்டு வந்துடலாமா? அந்த பேக் நல்லா ஓபன் பண்ணி ஒரு குழந்தையே உள்ள உட்காந்து இல்ல இந்த எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவீங்க. இந்த பேக் எடுத்துட்டு எங்க வேணா கிளம்பிடலாம். இல்ல அயன் பாக்ஸ்ல இருக்குல்ல அயன் பாக்ஸ் அது இன்னொரு பேக்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் என்னோட சின்ன சின்ன டச் அப்க்கு தேவையான மேக்கப் நான் கிட். வச்சுப்பேன். அப்படியே கண்ணுல அப்படியே Water பார்க்கலாம் bottle. ஜாலியா இருக்கு பரவாயில்லையே சம்மருக்கு எல்லாம் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு வரீங்க. ஆமா, வாட்டர் பாட்டில் இருக்கு. அப்புறம் வந்து அவங்க தேடுறாங்க வேற ஏதாச்சும் என்னமோ பார்த்தாங்க. இல்ல நான் வந்து எல்லாருக்கும் ஆப்பிள் கொண்டு வந்தேன். ச்சே. Sweet. இன்னும் கோயிலுக்கு தப்பா நினைச்சேன். ஐயோ என் மனசாட்சி எனக்கு கொண்டு வாலெட் இருக்கு. Wallet. அப்புறம் ஒரு தெரியாம கூட எதுவும் பழைய பட்டு பவர் பேங்க் இருக்கு. இல்ல. அப்புறம் பர்ஸ் இருக்கு. பர்ஸ்க்குள்ள அந்த பர்ஸ்க்குள்ள. இந்த பர்ஸ்க்குள்ளயா Tablet. டேப்லெட்ஸ் இருக்கும். ஓகே, உங்களோட மெடிக்கல் பவுச். அம்மாவோட போட்டோ இருக்கும். அடடா. சரி பாருங்க அந்த குழந்தை பேக்ல என்னெல்லாம் வச்சிருக்கு. உங்களுக்குலாம் சாப்பாடு, டோலோ இருக்கு. வாசமா உங்களுக்குலாம் அவசரமா தலை வலிச்சா டோலோ. ஆமா டோலோ. அப்புறம் கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்கு. அப்புறம் அப்பப்போ ஹோட்டல் போனா இத சுற்றுவேன். அது மட்டும் கொஞ்சம் வெரி வச்சுக்கலாம் குட். அப்பப்போ. இதெல்லாம் பண்ணலனா எப்படி கபடிச்சுனா கொடுத்துடலாம். எல்லாருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸா அதை யூஸ் பண்ணலாம். ஆமா, ஓகே ஆமா. கரெக்ட். சுயநலன் இது பொதுநலன் ஓகே அப்புறம் அப்பப்போ நெக் ஏதாவது வலிச்சதுன்னா இந்த மாதிரி லைட்டா மசாஜ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் இந்த ப்ராப்ளம் மசாஜ் சும்மா இது இந்த நெக் நம்ம போன் இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா இங்க வலிக்கும் இல்லையா, அப்போ நம்ம கரெக்டா அந்த நர்வ் கிட்ட இப்படி பண்ணா கொஞ்சம் பேசிக்கலி ஷீ இஸ் a டாக்டர் இல்லையா? கத்துக்கிறதுக்காக தான் நான் அந்த ஆர்வம் இருந்தது. ஆமா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரணும் கூட எங்க ரெண்டு பேருக்கும் தெரியல வாலெட் இல்லாம வந்திருக்கீங்க நீங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உருப்பிடலாம்னு சொல்லி தான் உண்மையா வாலெட் யூஸ் பண்ண மாட்டீங்களா? சத்தியம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல என்னங்க உங்களுக்கு gift பண்ணுவாங்க? வாலெட் இதுங்க ஜிபே போன்ல இருக்கு, பேடிஎம் ஜிபே நீ கூகுள் பே பண்ணுப்பா அப்படின்னு அவ்வளவுதான். கூகுள் பே ப்ளீஸ் அப்படியே வந்துருவீங்க. அவ்வளவுதான். சன்ஸ்கிரீன் இருக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸஸ். சூப்பர். என்ன ஒரு ஹேக் ஸ்கின் கேர் டிப்? இல்ல என்னோட ஸ்கின்னுக்கு எது போட்டாலுமே வந்து அலர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் இன்டேக்காக தான் எடுப்பேன். ஓகே, அது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஜூஸ் தான், கேரட் ஜூஸ் குடிப்பேன். என்ன ஜூஸ் கிடைக்குதோ எல்லா ஜூஸுமே குடிப்பேன். ஸோ எல்லாமே எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸ்கின் டூ அப்படிலாம் இல்ல, ஓகே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே பாட்னி. எனக்கு வந்து ஆக்சுவலி ரீசெண்டா ஆக்னே மார்க்ஸ் நிறைய வந்துச்சு. பிளஸ் ரொம்ப டேனாவும் ஆயிட்டேன். அதனால வந்துட்டு ரைஸ் ஃப்ளார், அப்புறம் புளிச்ச தயிர், ஒரு ஸ்பூன் ஹனி, அப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி, அது ஒரு ஸ்பூன், இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேக்கா போட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேக்கா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் காய வச்சுட்டு ரிமூவ் பண்ண நல்லா டீடான் ஆன மாதிரி இருக்கும், பிரைட்னஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுல லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்னேயும் கண்ட்ரோல் பண்ணும். ஆஹா, ஸோ அதனால சூப்பர் டிப்பா இருக்கு இது. ஓகே. நானும் யூஸ்வலா எனக்கு பெருசா தெரியாது, ப்ராடக்ட்ஸுமே தெரியாது, இதுவுமே தெரியாது. ஸோ யூஸ்வலா இப்போலாம் வந்து அந்த கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவு அண்ட் கர்டு ஹனி மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறது உண்டு. அது நல்லா எனக்கு எஃபெக்டிவா ஒர்க் இருக்கு. ஆகுது. ஓகே. ஹேர் கேர். நீங்க வந்து கர்லி ஹேர் இருக்கிறதுனால வந்து இது எனக்கு தெரியும் நீங்க இதுதான் என்கிட்ட கேப்பீங்கன்ட்டு. சரி கர்லி ஹேர் தான் நார்மல் ஹேர் டிப் கூட நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஹேக் நார்மல் ஹேர் எனக்கு பிறந்ததுல இருந்தே இல்ல. கர்லி ஹேர் நீங்க ஒரு ஹேக் இல்லக்கா, கண்டுபிடிக்கல. என்னக்கா? பிறந்ததே இல்லையா? நார்மல் ஹேர் Guys, அவங்க நார்மல் மனுஷன் கிடையாது. இல்ல ஹேர் டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆக்சுவலி ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டேக்கா என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டமின் இ எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹேருக்கு இப்போ அதாவது ஆஃப்டர் 25 பிஃபோர் 25லாம் அதுவே க்ரோத்தா அது பாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் அது வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் 25 தான் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே சூப்பர். ஹேர் கேர் டிப். நீங்க உங்க ஹேர் நல்ல லாங் ஹேரா இருக்கு. நான் ஆனியன் ஜூஸ் அது அப்ளை பண்ணுவேன். ஓகே. மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. அது நல்லா எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு எஃபெக்டிவா இருக்கு. உங்களுக்கு? இல்ல என்னதான் எண்ட் ஆஃப் தி டே எது யூஸ் பண்ணாலும் ரொம்ப முக்கியம் ஆயில் தான். ஹேர் ஆயில், தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு தலை குளிச்சுட்டு ஷியக்கா அப்ளை பண்ணிட்டு திருப்பி குளிச்சா ஓகே. பசங்கட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க. என்ன பண்றீங்க ஹேர் கேர்? நான் ஃபர்ஸ்ட் முடி கொட்ட ஆரம்பிச்சேன், பாட்னி தான் கண்டக்ட் எங்க பிச்சுட்டு போகுதுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஒரு 2-3 டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எல்லாமே தண்டம், எல்லாமே மட்டமா இருக்கு, தயவு செஞ்சு ஏதாவது ஃபாலோ பண்ணு அப்படின்னாங்க. அப்புறமா எதுவும் ஃபாலோ பண்ணல. அதுவே மனசாட்சி
போயிட்டு கட்டுப்பட்டு போதுன்ட்டு கொஞ்சம் நான் கொட்டாம அப்படியே அதை கண்டுக்கிறத நிறுத்திட்டேன். நீங்க நிறுத்திட்டீங்க. நான் வந்து நானே வந்து ஓகே நமக்கு பாடி மாதிரி ஒரு ஹேர் இருக்கு அப்படின்னு imagine பண்ணி அந்த டெல்லுலு வேர்ல்டுல வாழ வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு மேக்கப் ப்ராடக்ட் நீங்க வந்து இது இருந்தா எனக்கு போதும் அப்படின்னா அது என்ன ஒன் கோ டு மேக்கப் ப்ராடக்ட்? எனக்கா எல்லாருக்கும் லிப் பாம். லிப் பாம். எனக்கு 2 ம். லிப் பாம் மஸ்காரா. மஸ்காரா. எனக்கு மை ரொம்ப பிடிக்கும், காஜல் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு லிப் பாம் மஸ்காரா 2 இருக்கும். ஃபேவரட் காஸ்டியூம்? எனக்கு ஹாஃப் சாரி ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டா அவங்களே ஆன்சர். சல்வார் அண்ட் சாரி. சாரி. எனக்கு saree ட்ரெடிஷனல் வியர்லாம் ரொம்ப பிடிக்கும். இமேஜினேஷனுக்கு இடம் தேடுறீங்களா? சஸ்ட்ரா விஸ்காம் தான் கரெக்டான பிளேஸ். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் B.Pharm. Apply now. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.